இந்தியா வர்சஸ் யுஏஇ ஏசியா கப் வந்து நடந்துச்சு. ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஏசியா கப்பில் இந்த 2025ல். ஸோ சூப்பராக வந்து டாஸை வந்து இந்தியா வின் பண்ணாங்க. இந்தியா வின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யுஏஇ வந்து பேக் பண்ண சொன்னாங்க. ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து நல்லா தான் ஆரம்பித்தாங்க. ஸோ சூப்பரான ஸ்கோர் வந்து ரெண்டு பேருமே இண்டிவிஜுவல் ஸ்கோர் வந்து ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் பிடிக்க முடியல. ஸோ அதனால் ஜஸ்பிரீத் பும்ராவோட யாக்கரில் ஒரு விக்கெட் வந்து பயங்கரமாக போயிடுச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. கம்ப்ளீட்டாக வந்து அவுட் ஆஃப் ஃபார்மில் போன மாதிரி எல்லா பேட்ஸ்மேனுமே வர்றாங்க அவுட் ஆகிறாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்பிடபிள்யூ தான் விக்கெட் இழந்தாங்க. ஸோ குல்தீப் யாதவோட பவுலிங் வந்து வேற லெவலில் இருந்துச்சுங்க. 4 விக்கெட்ஸ் வந்து வீழ்த்தினாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சிவம் துபையோட பவுலிங் சூப்பராக இருந்துச்சு. அவர் வந்து 3 விக்கெட்ஸ் வீழ்த்தினாரு. வருண் சக்கரவர்த்தி அவர் வந்து 1 விக்கெட் எடுத்தாரு. ஸோ இந்த மாதிரியான பவுலிங் டீமாக வந்து இந்தியன் டீம் வந்து வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ பவுலர்ஸ் எல்லாமே தரமான சம்பவத்தை பண்ணிட்டாங்க நேற்று. ஸோ நம்பர் 1 டீம் அப்படிங்கிறத பவுலிங்கில் வந்து ஷோ காட்டியிருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ஸோ பேட்டிங் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா களத்தில் வந்து இந்தியா வந்து இறங்குது. டார்கெட் வந்து 58 ரன்ஸ் அடிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் டார்கெட்டில் வந்து களத்தில் இறங்கினாங்க. அபிஷேக் சர்மா கேட்க வேணாம் வழக்கம் போல் வந்து டீமுக்காக செமையாக விளாண்டாரு. அதிரடியான ஆட்டம்னே சொல்லுவோம். ஸோ 15 பால் 30 ரன்கள் எடுத்திருக்கும் போது வந்து அவர் வந்து அவுட் ஆகிட்டாரு. ஸோ அது வந்து எதிர்பார்க்காத ஒரு விக்கெட் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கில்னு சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு 6 4ன்னு சொல்லி ஸோ அந்த அளவுக்கு வந்து ஈஸியாக வந்து இந்த மேட்ச் 4 ஓவரில் வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப எளிதான ஒரு விக்டரியை வந்து இந்தியா வந்து அடைஞ்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ்கிட்ட கேட்கும்போது அபிஷேக் சர்மா எப்படி விளாண்டாரு அப்படின்னா ஹைலி டேலண்டட் பர்சன். ஸோ அவர் வந்து டீமுக்காக தான் விளாண்டாரு. ஸோ அதனால தான் அந்த விக்கெட் இழந்த வேண்டியதாக போச்சு. இல்லை அப்படின்னா அவர் வந்து விளாண்டுருக்கலாம். பட் ஆனால் அதிரடியான பேட்ஸ்மேன் அபிஷேக் சர்மாவோட மேட்ச் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி சுபம் கில்லோட ஒரு ஃபிளிக் ஷாட் வந்து சூப்பராக இருந்துச்சு. வேற லெவலில் தரமான பிளேயிங்காக இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் மேட்ச் வந்து பாகிஸ்தான் கூட வந்து இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் வந்து நடக்க போகுது. சண்டே வந்து மேட்ச் வருதுங்க. ஸோ அது வந்து அது அதிரடியான மேட்ச் காம்படிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மேட்ச்சுக்கு வந்து எல்லாருமே தயாராவாங்க. ஸோ வருண் சக்கரவர்த்தி குல்தீப் யாதவ் அப்படிங்கிற 2 ஸ்பின்னர்ஸை வச்சு இந்தியா வந்து சரியான ஒரு கேம் விளாண்டுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரவுண்டர்ஸ் கார்த்திக் பாண்டியா அண்ட் சிவம் துபே வந்து இருக்காங்க. ஸோ தரமான சம்பவம் இருக்குது. ஸோ ஓப்பனர்ஸும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ சண்டே நடக்கிற மேட்ச் பாகிஸ்தான் கூட வந்து எப்படி வந்து அமைய போகுது அப்படி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரியான கிரிக்கெட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டை பற்றி இன்சைட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.